சோழனின் செல்வி. அத்தியாயம் 20. கோபத்தோடும் வேகமாகவும் நுழைந்தான் ராஜேந்திரன் அந்த மாளிகைக்குள். கண்கள் அங்கும் இங்கும் எவரையோ தேடின. காணாததால் மேலும் கோபமடைந்தான். நேராக பின்புறத்தே இருக்கும் நந்தவன பகுதிக்குள் நுழைந்தான். அங்கே ஒரு ஊஞ்சலில் அமர்ந்திருந்த வந்தியத்தேவரும் குந்தவை மாதேவியாரும் கண்ணில் பட அவர்களை நோக்கி நடந்தான். வா ராஜேந்திரா, இப்போதுதான் கூறிக்கொண்டிருந்தேன் உன் அத்தையிடம் நீ வருவாய் என என்றார் புன்னகையோடு. நீங்கள் ஒருவராவது எனக்காக காத்திருந்தீர்களே, அதுவரை மகிழ்ச்சிதான் எனக்கு என்றான் ராஜேந்திரன் வெறுப்பாக. வேறு எவரவர் காத்திருக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறாய் ராஜேந்திரா கேட்டார் குந்தவையார் அன்போடு. இந்த நாட்டின் இளவரசன் நான். என்னை கலந்து ஆலோசிக்காமலேயே எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு என்னோடு இருப்பவர்களே உடந்தையாக வேறு உள்ளனர் என்று குமுறினான் ராஜேந்திரன். ஏதேது இன்றைய குற்றச்சாட்டுக்கள் பலமாக உள்ளதே. இளவரசனை கலக்காமல் முடிவெடுக்க மன்னரை தவிர வேறு எவருக்கும் அதிகாரம் இருப்பதாக தெரியவில்லையே என இழுத்தார் வந்தியத்தேவர். அவரைத்தான் சொல்கிறேன். போருக்கான எல்லா திட்டங்களையும் வகுத்து விட்டார், என்னிடம் எதுவும் கூறாமலேயே. மன்னருக்கு எவரிடமும் எது பற்றியும் கூறிய பிறகுதான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் இல்லையே ராஜேந்திரா என்றார் குந்தவையார். உங்கள் தம்பியை பற்றி பேசிய உடனேயே வந்துவிடுங்கள் நீங்கள். அவர் செய்வதை தவறு என்று கூட எடுத்து கூறவும் மாட்டீர்கள் என கொந்தளித்தான். என்ன நடந்தது என்பது தெரிந்தால்தானே எது தவறு எது சரி என்று பிரித்தாய முடியும். வேங்கியின் மீதான படையெடுப்பு என்பது இங்கு வந்திருக்கும் இளவரசர்களுக்காக இல்லையாம், அவருக்காகவாம், சோழத்திற்காகவாம். வேங்கி சோழத்திற்கு உரிமையானதாகத்தான் இருக்குமாம். இதை அவரே என்னிடம் கூறினார். இது சரியான செயல்தானா? உதவி என்று நம்பி வந்தவர்களை ஏமாற்றுவது முறையாகுமா கேட்டான் ராஜேந்திரன். வேங்கியின் மன்னராக எவருக்கு முடிசூட்டுவாராம்? இல்லையெனில் நிர்வாகியாக எவரையேனும் வைத்து ஆளப்போகிறாராமா கேட்டார் வந்தியத்தேவர். இல்லை இல்லை, சக்திவர்மனுக்குத்தான் முடிசூட்டுவாராம். ஆனால் சோழத்திற்கு உரிமையானதாக இருக்குமாம் வேங்கி. எதுவும் புரியவில்லை எனக்கு என்றான் ராஜேந்திரன். சக்திவர்மன் தான் வேங்கியின் மன்னனாக போகிறான் என்று மன்னரே கூறிவிட்ட பிறகு உனக்கு என்ன வருத்தம் இதில்? அதற்காகத்தானே அவர்களும் நம்மை நாடி வந்தது என்றார் வந்தியத்தேவர். இல்லை மாமா, சக்திவர்மனை மன்னனாக்கினாலும் வேங்கி நாடு தனக்கானது என்கிறார் தந்தை. அவசியம் அது சோழத்திற்கு வேண்டும் என்கிறார். அவரது குரலில் தெரியும் உறுதிதான் என்னை கலங்கடிக்கிறது என்றான் ராஜேந்திரன். எதற்காக இத்தனை பிடிவாதமாக வேங்கி வேண்டும் என்கிறார் உன் தந்தை என ஒரு கணமாவது யோசித்தாயா ராஜேந்திரா என்றார் குந்தவையார். யோசிக்க என்ன இருக்கிறது அத்தையாரே இதில்? நாட்டின் எல்லை விரிவாக்கம் என பதிலளித்து விட்டால் போதாதா என்றான் ராஜேந்திரன் எரிச்சலோடு. இன்றைய இளம் தலைமுறையின் பிரச்சனையே இதுதான். நீங்களாகவே ஒரு முடிவை கற்பிதம் செய்து கொண்டு அதுவே சரியென செயல்படுவது. எதையும் பொறுமையாக ஆராயும் எண்ணம் வேண்டாமா ஒரு இளவரசனுக்கு என்றார் குந்தவையார். இதுதான் காரணம் என வெளிப்படையாகவே தெரியும் போது ஆராய வேண்டிய அவசியம் என்ன அத்தையாரே? சோழத்திற்கான விரிவாக்கம்தான் வேங்கி என நினைக்கும் உன்னால் சோழத்திற்கான அரண் தான் வேங்கி என என்ன தோன்றவில்லையே ஏன் ராஜேந்திரா? அரணா? வேங்கியா? நமக்கா? அதுவே ஜடாசோட வீமனின் கையில் இருக்கிறது இப்போது. அது எப்படி நமக்கொரு பாதுகாப்பு அரணாக இருக்க முடியும்? கோபம் காட்டும் வேகத்தில் விவேகமாக சிந்திக்க முடியாது ராஜேந்திரா. இருக்கட்டும், வடக்கிலிருந்து சோழத்திற்குள் நுழைய வேண்டுமெனில் எப்படி நுழைவார்கள் எதிரிகள் என்று கேட்டார் குந்தவை மாதேவியார். சாளுக்கியம் வழியாக வந்து காஞ்சி மாநகர் வழியாக நுழையலாம். ஆனால் சாளுக்கியம் தற்போது நம் வசம் இருப்பதால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது யாருக்கும் என்றான் ராஜேந்திரன் பெருமையாக. சரி, வேறு ஏதாவது வழியுண்டா எதிரிகளுக்கு நமது சோழத்தில் நுழைய? யோசித்து பார்த்து பதில் சொல் ராஜேந்திரா. வேறு வழியெனில் என யோசிக்க ஆரம்பித்தவனின் விழிகள் சட்டென்று விரிந்தன. சிந்தனைகள் விரைவாக சென்றன. ராஜராஜரின் வார்த்தைகளுக்கான பொருள் என்னவென்று புரிய வர அத்தையான குந்தவையை நோக்கினான் கலவரத்தோடு. மிச்சம் இருக்கும் ஒரே வழி வேங்கிதான் அத்தை. அதனால்தான் அது வேண்டும் என உறுதியாக நிற்கிறார் தந்தை என தட்டு தடுமாறி கூறினான். இப்போதாவது உனக்கு புரிந்ததே, அதுவரை எனக்கு சந்தோஷம்தான். வேங்கி நாடு நமக்கானதாக இருந்தே ஆக வேண்டிய அவசியம் இப்போதாவது உனக்கு புரிகிறதா? சோழத்திற்கான மற்றொரு அரண்தான் வேங்கி என்றார் குந்தவையார். வேங்கியின் இளவரசர்கள் நம்மை நாடி வந்திராவிட்டால் எப்போதோ அதன் மீது போர் தொடுத்திருப்பார் ராஜராஜர். வெற்றியும் கண்டு தனக்கு உரியதாக மாற்றியிருப்பார் வேங்கியை.
அது பற்றி யோசித்து கொண்டிருந்த வேளையில்தான் உதவி கேட்டு நுழைந்தனர் விமலாதித்தனும் சக்திவர்மனும். உதவி என்று நம்பி வந்தவர்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காகவே இத்தனை நாள் பொறுமை காத்தது. வேங்கியை மீட்டாலும் அதனை ஆளக்கூடிய தகுதியை சக்திவர்மன் எட்டும் வரை காத்திருந்ததும் அதற்காகத்தான். தகுந்த சமயம் என நினைத்ததால்தான் இப்போது போர் தொடுக்க முனைவதும். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் ராஜேந்திரா, உனது தந்தையின் ஒவ்வொரு அசைவிற்கும் காரணம் உண்டு. அது என்ன என்பதை ஆராய்வதை விட்டுவிட்டு சோழத்திற்கான நன்மையாகத்தான் அது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு யோசி. அப்போதுதான் உனக்கு எல்லாம் புரியும் என்றார் வந்தியத்தேவர். எல்லாம் சரிதான் மாமா. சக்திவர்மனை அரசனாக்கிவிட்டு வேங்கியை சுதந்திர நாடாகவும் செயல்பட விட்டுவிட்ட பிறகு அது சோழத்திற்கானது என எப்படி உரிமை கொண்டாட முடியும்? சரியான கேள்விதான் ராஜேந்திரா. அதற்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும். நிச்சயமாக யோசித்திருப்பார் உன் தந்தை என்றார் வந்தியத்தேவர் திடமாக. இதுதான் காரணம் என என்னிடத்தில் கூறுவதில் என்ன தயக்கம் அவருக்கு என்பதுதான் புரியவில்லை எனக்கு. எதையும் எவரிடமும் கூறிவிட்டுத்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் சோழத்தின் மாமன்னனுக்கு இல்லை. அதேபோல் என் தம்பி அருண்மொழியை சரியாக புரிந்து கொள்ளாதவனிடம் எதையும் பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்ற குந்தவி மாதேவியார் கோபத்தோடு திரும்பி நடக்க, அத்தை அத்தை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்னிடம் கோபிக்கலாமா என்று கெஞ்சிக்கொண்டே ஓடினான் ராஜேந்திரன். எத்தனை வளர்ந்தாலும் அவசரப்படுவதிலும் தவறென்று அறிந்தவுடன் சட்டென்று இறங்கி போவதிலும் இன்னமும் நீ குழந்தை தானடா ராஜேந்திரா. அதனாலேயே சில விஷயங்களை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார் போலும் மன்னர் என தனக்குள் நினைத்தபடி புன்னகைத்து கொண்டார் வந்தியத்தேவர். அடுத்த சில நாட்களில் சக்திவர்மன் தனது படையோடு சென்று சீட்புலி நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். பாகி நாட்டிலிருந்தும் படைகள் நகர ஆரம்பித்துவிட்டன. தனது படையின் ஒரு பிரிவை சீட்புலி நாட்டின் எல்லையில் நிறுத்தி வைத்தான் ஜடாசோடவீமன். மற்றொரு புறம் தனது பிரத்யேக படையினரோடு பழுவேட்டரையர் சீட்புலி நோக்கி நகர்ந்த அதே வேளையில் கலிங்கத்தை நோக்கிய பெருவழி பாதையில் பயணித்து கொண்டிருந்தது மாமன்னர் ராஜராஜரின் படை. தலைநகர் பொறுப்பை வல்லவரையர் ஏற்றுக்கொள்ள சோழத்தின் வடக்கு எல்லை நோக்கி நகர முற்பட்டான் ராஜேந்திரன். காஞ்சியின் பெரும் படை ஒன்றினை நிறுத்தி ஜடாசோட வீமனுக்காக காத்திருந்தான். மாமன்னரும் அவனது தந்தையுமான ராஜராஜர் புறப்படுவதற்கு முன்பு கூறிய வார்த்தைகள் நினைவில் ஊசலாடின. ராஜேந்திரா, எனக்கு பிறகான சோழத்தின் எதிர்காலம் நீ என்பதால் அதற்கான பொறுப்புகளும் அதிகம். இங்கு நீயோ நானோ எதுவுமே முக்கியமில்லை. சோழம் மட்டுமே முக்கியம். அதற்கான அடையாளங்களாக மட்டுமே நாம் இருக்கிறோம். ஜடாசோட வீமனுடனான இப்போர் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பெரும் பலம் கொண்ட பெரும் படை அவனுடையது. நம்மை போலவே ஒரு விஷயத்தை பல கோணங்களில் ஆராய்ந்து செயல்படுபவன் அவன். அதனால் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அதிக முனைப்பு தேவை என்பதை உணர்ந்து கொள் என்றார் ராஜராஜர். புரிகிறது தந்தையே, கவலையே வேண்டாம், நிச்சயம் நாம் வெல்வோம் என்றான் ராஜேந்திரன். ஒருவேளை ஜடாசோட வீமன் சோழம் நோக்கி வந்துவிட்டான் என வைத்துக்கொள். அதே நேரம் கலிங்கத்தில் எனக்கு மிக பெரிய சிக்கல். உடனடியாக இங்கிருந்து படை உதவி வராவிட்டால் என் உயிர் போகக்கூடிய நிலை என்று வைத்துக்கொள். என்ன முடிவெடுப்பாய் நீ என்று கேட்டார் ராஜராஜர். ஜடாசோட வீமனை வீழ்த்திய பிறகுதான் உங்கள் நிலை பற்றி யோசிப்பேன் தந்தையே. இதை கூறுவதற்கு மன்னிக்கவும். நம் எவரையும் விட சோழம்தான் முக்கியம் என்பது தாங்கள் எனக்கு கற்பித்த பாடம் என்றான் ராஜேந்திரன் உறுதியாக. சோழத்தின் இளவரசனாக உன்னை நியமித்தது மிக சரியான முடிவுதான் என்ற கர்வம் எனக்கு எப்போதும் உண்டு ராஜேந்திரா. அது சரியான முடிவுதான் என மெய்ப்பிக்கின்றன உனது சொற்கள். மகிழ்ச்சியடா மகனே, விரைவில் சந்திப்போம் என்று கூறி ராஜராஜர் விடைபெற்ற தருணம் மனக்கண்ணில் தோன்ற நெகிழ்ந்து போய் நின்றிருந்தான் ராஜேந்திரன். போர் மேகங்கள் சூழ ஆரம்பித்தன. எல்லா திசைகளில் இருந்தும் எந்த பக்கம் குவிய போகின்றன என்பதை விதியும் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 21. சோழத்திலிருந்து புறப்பட்டிருந்த போர் மேகமானது வீசும் காற்றின் கரம் பற்றி கொண்ட வேகத்தோடு சீட்புலி நாட்டின் உட்புகுந்து மையம் கொள்ள, வேங்கி நாட்டிலிருந்து வந்திருந்த கருமேகமோ அந்நாட்டின் எல்லை பகுதியிலேயே திரள ஆரம்பித்தது. வடக்கிலிருந்து வந்த வாடை காற்றானது சீட்புலி நாட்டில் மையம் கொண்டிருந்த சோழ போர் மேகத்தை முட்டித்தள்ள, மேற்கிலிருந்து வந்த வண்டல் காற்றானது வேங்கியின் கருமேகத்தின் மேல் விரைந்து மோத இரண்டும் ஒன்றை ஒன்று நெருங்க ஆரம்பித்தன. காற்றின் சீற்றமானது அதிகமாகி போக, மலையோடு மலை மோதுவது போல ஒன்றின் மீது ஒன்று முட்டிக்கொள்ள ஆரம்பிக்க, மோதலினால் ஏற்பட்ட வெளிச்சமானது மின்னலாய் முதலில் இறங்கி ஜாலம் காட்ட,
அதனால் ஏற்பட்ட ஒலியானது இடி ஓசையாக மாறி மிரள வைத்தது களத்தை. எவரோடு எவர் எங்கிருந்து மோதுகிறார் என்பதை வேறு எவரும் காணாது மறைத்து எழுந்தது புழுதி மண்டலம். ஐயோ அம்மா என்ற அலறல் குரல்களோடு வெட்டுங்கள் கொல்லுங்கள் என்ற வெறிகொண்ட குரல்களும் சேர்ந்து கொள்ள மோதிக்கொண்டிருந்த கருமேக மலையானது கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி போக ஆரம்பித்தது. புழுதி மண்டலமும் எழுவது குறைய அலறல் குரல்களையும் மீறி சோழம் சோழம் என்ற வேங்கைகளின் கர்ஜனையும் வெளிப்பட ஆரம்பித்தது. மேக மோதல்களினால் உண்டான மழை நீரோ குருதி வெள்ளமாக வெளிப்பட ஆரம்பித்து துண்டான அவயங்களை தோளில் சுமந்தபடி சீட்புலி நாட்டின் எல்லை பகுதியில் புதியதாக ஒரு குருதியாற்று படுகையை உருவாக்கிவிட்டு சென்றது. இனியும் காலம் தாமதித்தால் உரு தெரியாமல் போய்விடுவோம் என்று எஞ்சிய சிறு சிறு கருமேக கூட்டங்கள் வேங்கியை நோக்கி வந்த திசையில் பயணிக்க தொடங்க விரட்டி வந்த சோழத்தின் போர் மேகம் எல்லை வரை விரட்டிய பின்பு வெற்றியோடு திரும்பியது. குருதி மழைதனில் முழுவதுமாய் நனைந்து விட்டிருந்தனர் பழுவேட்டரையரும் சக்திவர்மனும். இன்னும் சற்று விரட்டி இருந்தால் முழுவதுமாகவே அழித்திருக்கலாமே, விளைவித்த சேதமும் அத்தனை அதிகமல்லவே என்று கேட்டான் சக்திவர்மன். அதிக சேதம் வேண்டாம் என்பது அரசரின் கட்டளை, ஆவேசத்தில் குறைவேதும் வேண்டாம் என்பது இளவரசர் கட்டளை. இரண்டையும் ஒரு சேர நிறைவேற்றியிருக்கிறோம். தப்பித்தவர்களின் எண்ணிக்கை அதிகம், அதே போல தாக்குதலின் வலிமையும் அதிகம். சென்றவர்களில் எவருமே ஏதேனும் ஒரு அவயத்தை இங்கு இழந்துதான் சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் மன்னர் எதிர்பார்த்ததும் என்றார் பழுவேட்டரையர். ஏன் அப்படி என்று கேட்டான் சக்திவர்மன். திரும்பி சென்றவர்களின் நிலையைக் கண்டு எதிரி கொதிக்க வேண்டும், கோபப்பட வேண்டும், நிதானம் இழக்க வேண்டும், மறுபடியும் நம்மை நோக்கி பெரும் படையோடு வர வேண்டும். அதற்காகத்தான் இத்தனையும் என்றார் பழுவேட்டரையர். அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டான் இதனை ஜடாசோடவீமன். நாளையே நம்மை தாக்க பெரும் படையோடு வருவான் என்றான் சக்திவர்மன். அப்படி செய்ய வாய்ப்பிருக்காது. வேங்கியின் எல்லையில் நமது மன்னரின் படை மையம் கொண்டிருக்கும் போது இங்கு வருவான் என எதிர்பார்க்கவே முடியாது சக்திவர்மரே. என்ன சொல்கிறீர் பழுவேட்டரையரே? மாமன்னரின் படை கலிங்கத்தை தாக்கத்தானே புறப்பட்டது. ஜடாசோட வீமன் இங்கு வரும் தருவாயிலோ அல்லது சோழம் நோக்கி புறப்பட்டாலோ அச்சமயம் கலிங்கத்துடன் சேர்த்து வேங்கியையும் கைப்பற்றுவதாகத்தானே திட்டம்? பதறிப்போய் கேட்டான் சக்திவர்மன். இறுதி வடிவிலான எந்த ஒரு திட்டமும் களம் காணும் வரை இல்லை சக்திவர்மரே. திட்டங்கள் ஏதாவது ஒரு வடிவில் எதிரியை அடையவும் வாய்ப்புண்டு என்பதால் ஆரம்பத்திலேயே மாற்று திட்டத்தோடுதான் களம் இறங்குவோம் எப்போதும். சோழத்தின் எல்லையில் ஜடாசோட வீமனை எதிர்பார்த்து இளவரசரை நிற்க வைத்திருக்கிறோமே, இப்போது அது வீண்தானா? இல்லை சக்திவர்மரே. வேங்கியினை மன்னர் தாக்கும் போது கலிங்கத்து படையினர் கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பார்களா என்ன? அவர்களின் பார்வை சோழத்தின் பக்கம் திரும்பினால் தடுக்க அங்கே வேங்கையின் மைந்தனை தவிர வேறு எவரால் இயலும்? அதாவது முன்பு நம்மிடையே விவாதிக்கப்பட்ட போர் திட்டம் தலைகீழாக செயல்படுத்தப்படுகிறது இப்போது. அதுதானே பழுவேட்டரையரே? ஏறக்குறைய அப்படித்தான், அவசியமான சில மாற்றங்களோடு என்றார் பழுவேட்டரையர். இளவரசருக்கு களம் காணும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எனில் ஆவேசப்படுவாரே. அதற்கு காரணம் நீங்கள்தான் என்பதாவது தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டார் பழுவேட்டரையர் புன்னகைத்தபடி. நாங்களா? என்ன பழி சுமத்துகிறீர்கள்? களம் காண இளவரசர் வேண்டாம் என்று ஒருபோதும் கூறவில்லையே என்று பதறினான் சக்திவர்மன். அப்படி நேரடியாக கூறவில்லை. அதே சமயம் ஜடாசோட வீமன் நமது மன்னரான ராஜராஜர் கையால் தான் கொல்லப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினீர்கள் அல்லவா? அதன் காரணமாகவே தானாகவே களம் விட்டு கொடுத்தார் இளவரசர். தந்தையிடம் உங்கள் விருப்பம் இதுதான் என்பதை தெரிவிக்க மன்னரும் அதனை ஏற்றுக்கொண்டுதான் புறப்பட்டிருக்கிறார் வேங்கியை நோக்கி என்றார் பழுவேட்டரையர். எண்ணம் இருந்தது உண்மைதான். ஆனால் நான் அப்படி எதுவும் எவரிடமும் கூறியதாக நினைவில்லையே. உங்கள் தம்பி விமலாதித்தன் கூறியிருக்கிறான் இளவரசரிடத்தில் இது பற்றி. உங்களின் நோக்கத்தை பற்றியும் விரிவாக. அதற்காக செய்யப்பட்டவைதான் சில மாறுதல்கள். இல்லையெனில் இந்நேரம் இளவரசர் களத்திலும் மாமன்னர் சோழத்திலும் இருந்திருப்பார்கள். படை உதவி கோரித்தானே சோழத்திற்குள் வந்தோம். எங்களுக்காக அதன் மன்னரே களம் காண வருவது என்பது என முடிக்க முடியாமல் நெகிழ்ந்தான் சக்திவர்மன். எதையும் முழுமையாக செய்வதுதான் எம் மன்னருக்கு வழக்கம் சக்திவர்மரே என்ற பழுவேட்டரையர் ஒரு உப தளபதியை நோக்கி சங்கரதேவனை உடனே வர சொல்லுங்கள் என கட்டளையிட்டார். சங்கரதேவரா? யார் அவர்? சோழ தேசத்தின் ஆக சிறந்த ஒற்றர், மன்னரின் நம்பிக்கைக்கு உரியவர் என்று பழுவேட்டரையர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து சேர்ந்தான் சங்கரதேவன். வணக்கம் தளபதியாரே, கட்டளை என்னவோ? உடன் வேங்கி நாடு செல்ல வேண்டியிருக்கும்.
எல்லையில் காத்திருக்கும் நம் மன்னரிடம் இங்கு நடந்தவைகளை சொல்ல வேண்டியிருக்கும். நல்லது, புறப்படுகிறேன் என நகர்ந்த சங்கரதேவனை நோக்கிய சக்திவர்மன், எஞ்சிய எதிரி படையினர் முன்பே புறப்பட்டு விட்டனர் வேங்கியை நோக்கி. அவர்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி வேங்கியை அடைய முடியும் என்று கேட்டான். சென்றிருப்பவர்கள் எல்லாம் களத்தில் காயம்பட்டவர்கள். இரவு நேரத்தில் பயணிக்க மாட்டார்கள். இடையே வரும் வனப்பகுதியில் இருக்கும் மிருகங்கள் இரத்த வாடை கண்டுவிட்டால் உயிரோடு வனம் தாண்ட முடியாது என்பதை அறிந்தவர்கள். எனவே பாதுகாப்பான ஒரு இடத்தில் தங்கிவிட்டு விடியலில்தான் பயணிப்பார்கள். அதற்குள் நான் வேங்கியை தாண்டி விடுவேன் என்றான் சங்கரதேவன் பணிவாக. சரி, நீ புறப்படலாம் சங்கரதேவா என பழுவேட்டரையர் உத்தரவிட அங்கிருந்து நகர்ந்து தனது புறவி ஏறி சிட்டாக பறந்தான் சங்கரதேவன். அடுத்து நமக்கு என்ன பணி தளபதியாரே என கேட்டான் சக்திவர்மன். அதற்கு பழுவேட்டரையர் அளித்த பதிலை கேட்டு அதிர்ந்து போய் நின்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.